பிப்ரவரி 11 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் உண்மைத்தன்மையை கண்டுள்ளேன். இன்றைய வேதாகம பகுதி 2 சாமுவேல் 22 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 48 முதல் 51 வரை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர். என்னை பல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். வசனம் 48. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். குறிப்பு வசனம்: இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். 2 சாமுவேல் 22:50. 2ஆம் எலிசபெத் மகாராணி பிரிட்டனின் ராணியாக இருந்த 70 ஆண்டு ஆட்சி காலத்தில் தி சர்வன்ட் குயின் அண்ட் த கிங் ஷி சர்வ்ஸ் என்ற தன் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதப்பட்ட புத்தகத்தை மட்டும் அங்கீகரித்து அதற்கு தன்னுடைய தனிப்பட்ட முன்னுரையை எழுதினார். இந்த புத்தகம் அவரது 90வது பிறந்த நாளை கொண்டாடும் போது வெளியிடப்பட்டது. தனது நாட்டிற்கு ராணியாக சேவை செய்த போது அவரது விசுவாசம் அவரை எவ்வாறு வழி நடத்தியது என்பதை இது விவரிக்கிறது. முன்னுரையில் ராணி எலிசபெத் தனக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றியுணர்வுடன் இருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் தேவனின் மாறாத அன்புக்கு நன்றி தெரிவித்து நிச்சயமாகவே அவரது நம்பகத்தன்மையை கண்டேன் என்று நிறைவு செய்தார். வரலாற்றில் ஆண்களும் பெண்களும் அனுபவித்த தேவனின் தனிப்பட்ட உண்மையான கர்சனையைத்தான் எலிசபெத் மகாராணியின் எளிமையான கூற்று பிரதிபலிக்கிறது. இந்த கருப்பொருள்தான் தாவீது ராஜா தனது வாழ்க்கையை பிரதிபலிக்கும்படி எழுதிய ஒரு அழகான பாடலின் அடிப்படை. 2 சாமுவேல் 22 இந்த பாடல் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தேவன் உண்மையுள்ளவராக இருந்ததை விவரிக்கிறது. தனது இந்த அனுபவத்திற்கு பிரதியுத்தரமாக, இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என எழுதியுள்ளார். நீண்ட ஆயுளில் தேவனின் உண்மைத்தன்மையை காணுவது கூடுதல் அழகாக இருந்தாலும் நம் வாழ்வில் அவருடைய அக்கறையை விவரிக்க நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை சுமந்து செல்வது நம்முடைய சொந்த திறன்கள் அல்ல, நம் அன்பான தந்தையின் உண்மையுள்ள கவனிப்பு என்பதை நாம் அங்கீகரிக்கும் போது நன்றி செலுத்தவும் துதிக்கவும் நாம் தூண்டப்படுகிறோம். தேவன் உண்மையுள்ளவராகவே இருந்ததை எப்படி அனுபவித்தீர்கள்? உங்கள் நன்றியை அவருக்கு எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? பரலோக பிதாவே, வாழ்க்கையின் மகிழ்ச்சியான வேளையிலும் துன்பத்தின் மத்தியிலும் நீர் உண்மையுள்ளவராகவே இருந்து வழி நடத்தியமைக்காக மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.